ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நான் வந்து க்ளீனாக பார்க்கல. ஏன்னா ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் இன்சிடென்ட்டு. ஸோ பாட்டி இறந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளியராக கவனிக்க முடியல. பட் நான் ஆஃப்டர்நூன் தான் பார்த்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ். சென்செக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நிஃப்டி 22,545 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2.5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 74,612 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 48,743 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. குறிப்பாக ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்னைக்கு 6% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இது போக ஐசிசி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், அது போக பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் டு 1.5% அந்த ரேஞ்சில் வந்து இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரெஷ் 52 வீக்லோ டச் பண்ணியிருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் கூட டச் பண்ணியிருக்குது. இதில் பார்க்கும்போது ரெட்டிஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்லோ 1,115 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. கடைசியில் 1,122 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ரெட்டிஸ். இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எவ்வளோவுக்கு கீழே போகும்னு தெரில. பட் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்குவாங்க. பல்க் பைக் பண்ணி மாட்டிக்காதீங்க ரெட்டிஸில். அது போக நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ், அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான அடி. டாடா மோட்டர்ஸ் 647 ரூபாவில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இவங்களும் பார்த்தீங்கன்னா 645 ரூபா வரைக்கும் வந்தாங்க ஃப்ரெஷ் 52 வீக்லோ. 2% இன்னைக்கு அடி விழுந்திருக்கு டாடா மோட்டர்ஸில். ஒரு ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸு நமக்கு சீப் வேல்யூஷனில் கிடைக்குது. நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 300 400 வாங்கி 1,100 தாண்டி போகும்போது அதை யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை. பட் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ல ஒரு கிராஷ் வரும் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க. ஸோ ஓவராலாட்டு இது வந்து பி ரேஷியோ 5 to 6 அந்த ரேஞ்சில் சீப் வேல்யூஷனில் கிடைக்குது டாடா மோட்டர்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 1-2 அப்படிங்கிற ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர் ஸ்டாக்ஸ் இதில் எல்லாமே மரணாட்டி. பாலிகாப் இந்தியா இது வந்து 18% மேலே கீழே விழுந்திருக்கு. 4,677 ரூபா அந்த ரேஞ்சில் அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே 1,088 ரூபா வாஷ் அவுட்டு. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 38 இருக்குது பாலிகேப்போடது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து 21% மேலே கிராஷ் ஆயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே 808 ரூபா காலி. ஓவரால் இதோட பிஇ பார்க்கும்போது 42 ரூபா இருக்குது இந்த ஸ்டாக்கோட பிஇ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா இது வந்து ஒரு 7% கிட்ட விழுந்திருக்குது. 1,402 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் 1,438 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ தர்மாடி இந்த பங்குகள் எல்லாமே இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸுக்கு எல்லாம் மேபி ஒரு த்ரெட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற பேசிஸில் வந்து அடிச்சிருக்காங்க. பட் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸோட எம்டி என்ன சொல்கிறாருன்னா அல்ட்ராடெக்கோட கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸ் என்ட்ரி வந்து உடனெல்லாம் அது டேக் ஆஃப் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேனிக்கில் தான் இன்றைக்கி அடிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். பட் அந்த பிஸ்னஸ் வந்து டேக் ஆகி மேலே வர்றதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கலாம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு. அதை தான் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸோட எம்டி வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் மேபி ஒரு பேனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. பட் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப்பில் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பாலிகேப்பில் மட்டும் தான் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா குறவாக இருக்குது. பாலிகேப்பில் 38 இருக்குது. பட் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. வேல்யூஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த 3 ஸ்டாக்ஸ்லையுமே. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஐபிஓ சம்மந்தமான அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு கைவசம் ஸ்டேக் இருக்குது போல். அந்த ஸ்டேக்கை வந்து இவங்க வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க அந்த ஐபிஓ மூலமாட்டு. இதில் ஐடிபி பேங்க் கைவசம் 2.2 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லோட் பண்ண போகிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 56.25 lakh ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 40 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவில் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. என்எஸ்சி வந்து 1.80 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓ வந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் டைல்யூட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அது 100% ஆஃபர் ஃபார் சேல் தான். அது வந்து டாடா மோட்டர்ஸ் டைல்யூட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓவில் டாடா மோட்டர்ஸ் பெனிஃபிட் ஆன மாதிரி இந்த ஐபிஓவில் என்எஸ்டிஎல் ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி 100% ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், பந்தன் பேங்கு அது மாதிரி இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் அதிகமாக வச்சிருக்கிற குறிப்பாட்டு எல்என்டி ஃபினான்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸு, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் 6% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், M&M ஃபினான்ஸு, பூனவாலா ஃபின் கார்பரேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 10 to 4% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருந்துச்சு. இதில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் 6% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின்லாம் ஒரு 8% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேங்குக்கான ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100%லேருந்து 125% வரைக்கும் ரீஸ்டோர் பண்ணுறாங்க. April 1, 2025 இருந்துச்சு. 25ல இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்து இந்த பேங்க் எல்லாமே மேலே போயிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட CET1 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்கு நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற பேங்குக்கும் இது மூலமாட்டு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி பறந்துருக்கு மேலே. ஓவரால் இது வந்து நான் பேங்கிங் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் அதிகமாக இருக்கிற பேங்கு கூட இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற பேசிஸில் வந்து மேலே ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ரிலிஜியன் பேங்க் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஏரியா பேங்க் இந்த ரிஸ்க் வெயிட்டேஜ்னால பயனடையும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. 10.8 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜியோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூபிட்டர் வேகன்ஸுக்கு வந்து ஒரு 255 கோடி ஒர்த் ஆஃப் டீல் வந்து கிடச்சிருக்குது. பரித் வைட் அண்ட் கோ அவங்கள்ட்ட வந்து தான் கிடச்சிருக்குது. ஸோ 9140 வீல் செட்ஸ் இந்தியன் ரயில்வேஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இவங்களோட டோட்டல் ஆர்டர் புக் 560 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. 255 கோடி ஒர்த் ஆஃப் டீல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் வெயிட்டேஜ் இம்பாக்ட் பண்ணது பந்தன் பேங்க், RBL, அடுத்தது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்குக்கும் இது மூலமாட்டு இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட CAR அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தன் பேங்க் அண்ட் RBL பேங்க் வந்து இது மூலமாட்டு பெனிஃபிட் மோஸ்ட்லி அடையலாம். இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் லோன் வச்சிருக்கிற பேங்க்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வெயிட்டேஜ் அவங்க வந்து 75%லேருந்து 125%. அதே மாதிரி கன்சம்ஷன் லோனுக்கு வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 100% ஆட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 75%லேருந்து 125% எது மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் லோனுக்கும், அதே 75%லேருந்து 100% மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கன்சம்ஷன் லோனுக்கும் வந்து அந்த ரிஸ்க் வெயிட்டேஜை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறாங்க. இது வந்து நவம்பர் 2023 அந்த லெவலில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2025 அந்த டைமுக்கு மாற்றுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் முத்தூட் ஃபினான்ஸரும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் 115 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு RBI வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட் ஒரு 750 கோடி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் செல் பண்ணுறது மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பேட் லோன்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகரிக்கிறதுனால ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு கோகோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எலக்ட்ரிக் 3-வீலர் பிராண்டை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 251 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து காஸ்ட்டு கட் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் மேபி அது என்னடி பண்ணுறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஓலா எலக்ட்ரிக்கில் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் இருக்கிறது என்னோட கருத்து. வேரி எனர்ஜிஸில் வந்து அப்டேட்டு ஆக்சுவலி இது இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசெண்ட்லி பார்க்கும்போது மும்பையை சேர்ந்த ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரி கம்பெனியான வேரி ரினோவபிள் டெக்னாலஜிஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்திருக்கு வேரி எனர்ஜிஸ். கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் எபினெஃப்ரின் இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டோஸ் அந்த வேரியண்ட்டில் வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 180 days ஆஃப் காம்படிட்டிவ் ஜெனரிக் தெரப்பி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. யூஎஸில் அவங்களோட சப்சிடி மூலமாட்டு இந்த ஜெனரிக் வெர்ஷனை வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டோஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எம்க்யூர் ஃபார்மசூட்டிகல்ஸ் யூஎஸ்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. புனேல இருக்கிற அவங்களோட ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் மகாராஷ்டிராவில் February 19 to 25 இதில் வந்து 2 அப்சர்வேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபார்ம் 483ல். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எம்க்யூ ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த அப்டேட். இவங்க ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெட் பண்ணுறாங்க போல். ஸோ விப்ரோ வென்ஜூஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு $200 million வந்து ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4th ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ வென்ஜூஸில் வந்து ஃபண்ட் ரைஸ் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 years எகோக்கு முன்னாடியே வந்து ஃபண்ட் வந்து இன்செப்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
இப்போ இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு $200 மில்லியன் வந்து நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விப்ரோ தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. டாடா மோட்டார்ஸ், ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மாலாம் அன்றைக்கி 800 கீழே வந்துடுச்சு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 796 இருக்குது. ஸோ ரெட்டிஸ் வந்து இது விழுறதுக்கு உங்களுக்கு ரீசன் தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களோட ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அடி விழுந்திருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்காங்க. இன்னும் டவுன் போகலாம். அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே 1-2 அப்படிங்கிற ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள். அவசரப்பட்டு பெரிய ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. மார்க்கெட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.